எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை சந்திக்கிறதுல நான் சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் வண்டி வாகனத்தில் எந்த மழையோ வெயிலோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எதை குறிச்சோ பயப்பட வேணாம். ஒரு சிலர் கர்த்தரை நம்புகிற ஒரு சிலரை பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ இருக்கு பிரச்சனை, வண்டிலாம் இப்படி போகுது, அங்கெல்லாம் புயல் அடிக்குது, வெள்ளம் வருது, என்னென்னமோ காய்ச்சல் வருது, என்னென்னமோ நடக்குது, என்ன செய்ய போகிறோம் தெரியல அப்படின்னு தன் பயத்தை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு பலத்த அரணாக இருப்பேன். 2 சாமுவேல் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவர் நமக்கு பலத்த அரணாக இருக்கிறார். எப்போதுமே கடவுளை விசுவாசிக்கிற நீங்கள் எதை குறிச்சும் பயப்பட வேணாம். ஒருவேளை இப்போ உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது, இந்த வியாதி உங்களை மரித்து போக பண்ணுங்கிற அந்த மைண்டு வரவே கூடாது. நம்ம செத்து போயிடுவோம், மரித்து போயிடுவோம் அப்படிங்கிற சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கர்த்தரை சரியாக நம்பலை, விசுவாசிக்கலை. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், நம்புகிற கடவுளை நம்புகிற ஒவ்வொருவரும் எனக்கு அவர் அரணாக இருக்கிறார், எனக்கு ஒரு தீங்கு வராது அப்படின்னு இப்போ விசுவாசிங்க. இப்போ விசுவாசிக்கும்போது உங்களுடைய வியாதி, பலவீனம், உங்கள் பிரச்சனை, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எவனாவது செய்வனை வச்சுட்டான், மாந்திரிகம் வச்சுட்டான், ஏவிட்டான், அதை பண்ணிட்டான், எந்த எண்ணமாக இருந்தாலும் முதல்ல அதை தூக்கி போட்டு எனக்கு கர்த்தர் அரணாக இருக்கிறார் அப்படின்னு நம்புங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றி இப்போவே யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்களை நண்பர்களாக மாற்றி, ஒருவேளை உங்களுக்கு ஏவி வச்சவனை முற்றிலுமாக ஆண்டவர் இல்லாமல் ஆக்கி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அநேகர் புரிந்து கொள்ளும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக இருப்பீங்களா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.